Doing praise Lord, welcome to this video. இப்போ நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு 60+ இருக்கிறேன். இப்பதான் நான் வாய் திறந்து கர்த்தருக்காக சாட்சிகளை சொல்லறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, அல்லது பெர்மிஷன் கர்த்தருடைய கருத்துல இருந்து எனக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இப்படி பேசினதே இல்லை. எப்பவுமே கற்றுக்கொள்பவள தான் நான் வெகு நாட்களா இருந்தேன். அதில் முக்கிய பங்கு வகித்த சில தோழிகள், உறவினர்கள், அவங்கள பற்றி நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பியில் எனக்கு தோழி இருந்தாங்க. அவங்க என்னோட கொஞ்சம் பெரியவங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நிறைய நான் காரியங்கள் கற்றுக்கொண்டேன். அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய கர்த்தர் கடைசியில் பேசினார். அவங்க குடும்பத்தோரோடையும் கர்த்தர் பேசினார். அதுலேருந்து நான் கற்றுக்கொண்டால கர்த்தர் என்னோட இருந்து என்னோட தோழிகள் அவங்க ஃபேமிலிஸ் கூட கூட கர்த்தர் இடைப்படுகிறார் அப்படின்றத நான் அவங்க கூட பழகினதுலேருந்து நான் கற்றுக்கொண்டேன். அவங்க சொல்லி கொடுத்த ஒன்று நான் அதான் என்னுடைய வேலைகள் 11 மணி ஆனால் கூட நான் செய்து கொண்டு இருப்பேன். நைட்டில் துணிகளை துவைச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் சென்ஸ் இல்லாமல் இருந்தது. அதை அவங்க தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் செய்யக்கூடாது, எல்லா துணிகளையும் நம்ம துவைச்சு காய போட்டுடணுன்றது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் சர்வீஸில் நிறைய பேர் கூட அப்படி வேற காரியங்களை சொல்லி போட்டிருக்காங்க. அதான் எல்லா டெஸ்ட் நோட்லேயும் ஒரே நாள் திருத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். அதெல்லாம் நான் ஓவர் த இயர்ஸ் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள். அது பி தோழிகள் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. எம்இலையும் எனக்கு ஒரு தோழி இருந்தார். ஆனால் அவர் என்னை விட இளையவர். ஆனால் என்னோட ரொம்ப மெச்சோர்டா பேசுவார், திங்க் பண்ணுவாங்க. எப்போதும் புடவை தான் கட்டியிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் அதை நான் கற்றுக்கொண்டேன். அதோட அவங்க எப்படி ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்ம எப்படி என்ஜாயபிளாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க பேர் உமா. அவங்கள நான் உம்ஸுன்னு தான் கூப்பிடுவேன். எங்கிட்ட இருந்தும் பல நல்ல விஷயங்களை நோட் பண்ணுறது. நான் தேவனுடைய பிள்ளைன்ற முறையில் மற்றவங்களுடைய தோற்றம் அதை பற்றிலாம் நான் எந்த கமெண்ட்டும் நான் சொல்லவே மாட்டேன். மற்றவங்கள பற்றி கமெண்ட் பாஸ் பண்ணி கேலி செய்து அது மாதிரி ஆக்ட் பண்ணவே மாட்டேன். மற்றவங்க இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க, யாரோ மோசமான நடத்தை கொண்டவர்கள் அப்படி சொன்னால் கூட நான் அதை நம்பவும் மாட்டேன், அதை பற்றி பேசவும் மாட்டேன். முக்கியமாக சினிமா நடிகைகள் அப்படியெல்லாம் பேசுவாங்க, அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க எங்கள் ஊருக்காரங்க அப்படியெல்லாம் சொல்கிறது வழக்கம். ஆனால் நான் அதை நம்பவும் மாட்டேன், அதை பற்றி பேசுகிறேன். நம்ம தெரியாத விஷயங்கள், நம்ம பார்க்காத விஷயங்களை பற்றி நான் பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய கோட்பாடு. நிறைய பேர் வாட்ச் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன். உம்ஸ் என்னை விட இன்டெலிஜென்ட்டாகவும் நிறைய மார்க்கும் வாங்குவாங்க. அதை வச்சுட்டு காலேஜில் அவங்களுக்கு என்னை விட அதிகமான மார்க்காக போடுவாங்க. ஆனால் கூட நான் அவங்கள நேசிப்பேன். ஏன்னாக்கா எனக்கு அது மார்க்கு நம்மளுடைய க்ரைட்டீரியா கிடையாது. எப்பவுமே கேரக்டர் இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷனுங்கிறது எனக்கு ஸ்கூல்லேயே கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம். ஏன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்கை விட எனக்கு 1 மார்க்கு கம்மியாக வந்திருந்தது. எனக்கு தெரியும் இதெல்லாம் டீச்சர்ஸுடைய விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம அப்படி கரெக்டாக வாங்கியிருக்க மாட்டோம். டீச்சர்ஸ் வேணும்னே நம்மளை
கேலி செய்வதற்காக அல்லது கற்றுக் கொடுக்கறதுக்காக அப்படி செய்கிறாங்க. இது ஸ்கூல் பாடம், மார்க்குன்றது ஒரு கிடையாது. அது ஒன்று. அது இல்லாமல் என்னுடைய தாத்தாவிடம் வந்து நிறைய பாடங்கள் நான் கற்றுருக்கேன். வீண் பேச்சு அது மாதிரி பேசக்கூடாது அப்படியெல்லாம் என்னுடைய அத்தையிடம் வந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாயாரிடம் கூட நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஓவர் த இயர்ஸ் கற்றுக்கொண்ட பிறகு இப்போ நான் இதெல்லாம் சாட்சியா நான் சொல்லக்கூடிய கிருபையை கத்தர் எடுக்க கொடுத்துருப்பேன். சாட்சியா நான் சொல்ல வைப்பேன்.